நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக மெயின்டெனன்ஸ் வர ஒரு ஹோட்டலில் வந்து ஹீட்டர் கம்ப்ளைண்ட்னு சொன்னாங்க. இது வந்து ஃபால் சீலிங்குள்ளே ஹீட்டர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, சரின்னு சொல்லி நம்ம ஹீட்டர் கம்ப்ளைண்ட்டை செக் பண்ணோம். ஹீட்டரில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கைட்டி பார்த்துட்டு, ஹீட்டர் கைட்டி பார்க்கல. ப்ளக் டாப் வந்து கைட்டும் போதே தெரியுது, ப்ளக் டாப் வந்து மெல்ட் ஆகிருந்தது. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்போம் பாருங்கள். ப்ளக் டாப் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிருந்தது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ப்ளக் டாப் மெல்ட் ஆகிருக்கு, சாக்கெட்டும் மெல்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதே காரணத்தால் என்ன ஆச்சுன்னா, இந்த ஒயரு, இந்த ஹீட்டருக்கான இன்புட் ஒயர், ஓகேங்களா, அது உங்களுக்கு 2 மாடல் சர்ஃபேஸ் பாக்ஸ் தெரியுது பாருங்கள். அந்த இன்புட் ஒயரும் சேர்ந்தே மெல்ட் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து, அந்த 3 ஒயருமே மாற்றணும். ஓகேங்களா, அதனால் என்னென்னா, நம்ம இந்த ஒயரை மாற்றதுக்கு முன்னாடி என்ன தான் இந்த ஃபால்ட்டுக்கான ரீசன் அப்படின்னு செக் பண்ண. அந்த ஹீட்டர் பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட். ஓகேங்களா, ஆனால் என்னென்னா 3 கிலோவாட் ஹீட்டருக்கு வந்து இவங்க வந்து 16 ஆம்ஸு சாக்கெட்டும், இது பார்த்தீங்கன்னா 16 ஆம்ஸு சாக்கெட்டு, 16 ஆம்ஸு ப்ளக் டாப்பு. ஓகேங்களா, 3 பின் டாப்பு, குந்தன் ஃபைப்ரோஸ் கம்பெனி போட்டிருக்காங்க. ஆனால் நாம் வந்து ஒரு நார்மல் ஹீட்டருக்கோ ஏசிக்கோ நம்ம போயிட்டுனாலே 16 ஆம்ஸோ 16 ஆம்ஸ் ப்ளக் டாப்பையோ 16 ஆம்ஸ் டாப்பையோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டோம். இது 16 ஆம்ஸ் 3 பின் டாப்பு, இது 16 ஆம்ஸ் 3 பின் சாக்கெட். ஓகேங்களா, இது எக்காரணம் கூட நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். நாம் என்ன பண்ணுவோம், அடுத்த ரேஞ்சு 25 ஆம்ஸுக்கு போயிடுவோம். இல்லைனா 25 இப்போ சொல்கிறது கிடையாது. அது ரேஞ்ச் வந்து இந்தியன் கவர்மெண்ட் தடை பண்ணிட்டாங்க. அதாவது ஐஇசி ரூல் படி, நேஷனல் எலக்ட்ரிக்கல் கமிஷனோட ரூல் படியும் தடை பண்ணிட்டாங்க. இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்குள்ளேயும் வந்து தடை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அதனால் என்னன்னா, அதேமாதிரி இந்தியன் எலக்ட்ரிக்கல் அகாடமின்னு ஒன்று இருக்காங்க, ஐஏசின்னு சொல்லுவாங்க. அவங்களும் என்ன பண்ணால் அந்தமாரி தடை பண்ணிட்டாங்க. அதனால் நான் 16 ஆம்ஸ் எபின்னு வரும். அந்தமாரி எபி ப்ளக் டாப்பை தான் நம்ம வந்து ரெக்கமெண்டட் பண்ணுவோம். நம்ம போடுவோம். 10 ரூபா கூட இருக்கும். இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 60 ரூபா டு 70 ரூபா கிடைக்கிது. இல்லை ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 90 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா, ரூரல் ஏரியாவில் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அந்த 16 ஹெவி ப்ளக் டாப் பார்த்தீங்கன்னா ஒரு என்னன்னா ஒரு 100 ரூபா கூட சில இடத்துல கூட இருக்கும். அந்தமாரி இருந்தாலும் நான் யோசிக்காமல் வாங்கி போட்டுருவேன். ஏன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் கம்ப்ளைண்ட் வரும். 100 ரூபாய்க்கு பார்த்தோன்னு வச்சிங்களா, ஃபியூச்சரில் எரிஞ்சு போய் ஒயர்லாம் எரிஞ்சிடும், இங்கே எரிஞ்சு போய். அதனால் தயவு செஞ்சு எக்காரணம் கொண்டோம் இந்தமாரி வந்து ஒரு ஹீட்டருக்கோ ஏசிக்கோ ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா 16 ஆம்ஸ் ப்ளக் டாப்போ 16 ஆம்ஸ் சாக்கெட்டோ போடாதீங்க. முக்கியமாக ஏசி மெக்கானிக்கலாம் சொல்கிறோம். சில பெரும்பாலும் ஏசி இந்தமாரி டாப் எரிஞ்சிச்சுனா போய் பார்ப்பாங்க. என்னன்னா ஏசிக்கு 16 ஆம்ஸ் சாக்கெட் போட்டிருப்பாங்க, இல்லை 16 ஆம்ஸ் டாப்பு போட்டிருப்பாங்க. நம்மள என்ன பொறுத்த வரைக்கும் எம்ஏ ரெக்கமெண்ட் வந்து 25 ஆம்ஸ் தான், இல்லை 16 ஆம்ஸ் ஹெவி. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு 10 ரூபா கூட இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அதிக ரேஞ்சில் போயிடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பவர் லோடுக்கு நம்ம 16 ஆம்ஸ் தான் போடுவோம். ஆனால் அது ஹெவியான பவர் லோடாக இருக்குது அப்படின்னா யோசிக்காமல் 16 ஆம்ஸ் ஹெவிக்கு போயிடுங்க. நம்மளுக்கு எக்யூப்மெண்ட் லைஃப் வரும். இந்தமாரி தேவையில்லாமல் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து ஒரு ரெகுலர் கெஸ்ட்டுக்கு அவர் வந்து நியூமராலஜி பார்ப்பாராம் நம்பரு. அந்த கெஸ்ட்டு ரெகுலராக எடுக்கிற ரூம் இந்த ரூமு. அவருக்கு இப்போ இன்றைக்கி வந்து இவங்களால ரூம் கொடுக்க முடியல, ஒரு சின்ன கம்ப்ளைண்ட். அதனால் தயவு செஞ்சு இந்தமாரி 16 ஆம்ஸ் டாப் போடாதீங்க. பிஸ்னஸ் பாதிக்கப்படும். தேவையில்லாமல் நம்ம பவர் சப்ளை கட் ஆகும். இந்தமாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் தயவு செஞ்சு 16 ஆம்ஸ் தான் ஒரு போட்டால் போதும் கிரிட்டிக்கலாக அப்படின்னா, அதுக்கு அடுத்த ரேஞ்சில் ஒரு கனெக்டிங் அசரிஸ் மீன்ஸ் வந்து ஹோல்டிங் அசரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை இந்தமாரி ஹோல்டிங் அசரிஸை போடுங்க. தயவு செஞ்சு எக்காரணம் கொண்டும் லோ ரேஞ்சில் போடாதீங்க, இல்லை கிரிட்டிக்கல் ரேஞ்சில் போடாதீங்க. இப்போ ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 16 ஆம்ஸ்னால் அந்த லோடுக்கு போதுன்னா 16 ஆம்ஸ் போடாதீங்க. ரேஞ்சு 20 ஆம்ஸுக்கு இல்லை 16 ஆம்ஸ் ஹெவிக்கு போயிடுங்க. இது ஒரு சின்ன ரெக்கமெண்டட் வீடியோ தான் நண்பர்களே. ஏன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணுவோம்.